ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சன்னா மசாலா சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பூரி சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி அதோட பியூரி 1 கப் வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியனை அப்படியே கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு பியூரியாக ஆட் பண்ணும்போது கிரேவியும் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், கிரேவியும் கொஞ்சம் நிறையா இருக்கிறது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறணும். தக்காளியும் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட பேஸ்ட்டு வந்துட்டு 1 கப் வர்ற அளவுக்கு நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆனியன் டொமேட்டோ எல்லாத்தோடையும் ராஸ்மல் போயிட்டு கிரேவி நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கோரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு காரம் அதிகமாக இருக்காது, அது கலருக்காண்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணுறதுனால கிரேவி பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த டைமிங்கில் காரம் சால்ட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட வேக வச்சு வச்சுருக்க பிளாக் சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி பிளாக் சன்னா தான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். சன்னாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுருந்த தண்ணியையும் இது கூடவே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சன்னா வேக வச்ச தண்ணியே 1 கப்பு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் அதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் வந்துட்டு க்ரீன் சில்லி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே க்ரீன் சில்லி ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம்னா அந்த லைட்டாக அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணுறதுனால ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு எப்படி சன்னா கிரேவி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் நமக்கும் கிடைக்கும். இப்போ நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் பண்ணியிருந்தேன். பூரிக்கு எப்போதுமே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வோம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரியும் சன்னா மசாலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட ஹன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் ஆல்.